Simplify the following using the identity a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இது நம்ம first one போடலாம். first one என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 5 the whole square. இப்போ இதுல நமக்கு a என்னதுன்னு பார்த்தோம்னா a is 2x. ஓகேவா? இந்த x நம்ம விட்டுடக்கூடாது. a இது ஃபுல்லா இருக்கிறது தான் a. அப்புறம் b is equal to என்னன்னு பார்த்தோம்னா 5. இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு? a plus b whole square அதாவது 2x plus 5 the whole square is equal to 2x plus 5. That is a plus b whole square is equal to இங்க என்ன இருக்கு? a square. a squareனா 2x போட்டுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஸ்கொயர் போடணும். என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2x ஸ்கொயர்னு போட்டுடுவாங்க. இது தப்பு. ஏன்றது இது 2x ஃபுல்லா இருக்கிறது தான் a. அதனால என்ன பண்ணணும் 2x போட்டுட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ஸ்கொயர் போடணும். கிளியரா? ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன வரும் 2x ஸ்கொயர் பிளஸ் 2 ஃபார்முலாலே இருக்கு. இங்கே 2 இருக்கு. இன்னொரு தடவை 2 போடக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லை. 2 ஃபார்முலால இருக்கு. அப்புறம் ஏவோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தோம்னா 2x. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5. பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 5 ஸ்கொயர். கிளியரா? இதுதான் ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஃபார்முலா. இப்போ 2x ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2x நம்ம ரெண்டு தடவை எழுதுறோம்னு அர்த்தம். 2x இன்டூ 2xனா என்னது? 2x ஸ்கொயர். ரெண்டு தடவை எழுதுறோம். மல்டிப்ளை பண்ணல. சரியா? 2 இன்டூ 2 நம்ம மல்டிப்ளை பண்ணல. 2x ஸ்கொயர்னா எனக்கு ரெண்டு தடவை எழுதிருக்கோம். இதுவே 2x கியூப்னு வச்சுக்கோங்க. 2x கியூப் மேல 3 போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன அர்த்தம்? 2x மூணு தடவை எழுதுறோம்னு அர்த்தம். கிளியரா? சோ இதை நம்ம கிளியரா பாத்துக்கணும். இப்போ 2x ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ரெண்டு தடவை எழுதுறோம்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்? 2 இன்டூ 2 is 4. 2 இன்டூ 2 வந்து 4. x இன்டூ x என்னது? x ஸ்கொயர். ஓகேவா? ரெண்டு x நம்ம x பிளஸ் x தானே நமக்கு என்ன வரும்? 2x வரும். x மல்டிப்ளைட் பை xனா என்னது? x ஸ்கொயர். கிளியரா? 4x ஸ்கொயர் பிளஸ் இப்போ நம்ம நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்டூ 2 என்னது? 4. 4 இன்டூ 5 is 20. ரைட்? 20. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? x இருக்கு. பிளஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா என்னது? 5 மல்டிப்ளைட் பை 5 which is equal to 25. ஓகேவா? 5 இன்டூ 2 10ன்னு போட்டுறக்கூடாது. 5 இன்டூ 5 is 25. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 25. கிளியர்? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 21 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 21 ஸ்கொயரை நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா 20 பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இப்போ இதை வந்து 20 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. தப்பு. இந்த பிளஸ்ஸுக்கும் ஸ்கொயர் இருக்கு. அதனால நம்ம இப்படி போட்டோம்னா 20க்கு ஸ்கொயர் 1க்கு ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். இப்போ 20 பிளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இங்க a is equal to என்னன்னு பார்த்தோம்னா 20. b is equal to என்னது? 1. இப்போ நம்ம ஃபார்முலா போடலாமா? 20 பிளஸ் 1 ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் என்னது? 20 ஸ்கொயர். ஓகேவா? இது 0க்கு மட்டும் ஸ்கொயர் இல்ல 20க்கு ஸ்கொயர். பிளஸ் 2 இன்டூ a என்னது? 20. b என்னது? 1 பிளஸ் 1 ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் 20 ஸ்கொயர்? 20 ஸ்கொயர் என்னது? 20 into 20 that is equal to 2 into 2 என்னது? 4. 400. இப்போ இது 400 plus 2 into 2 4. 2 into 20 is 40. இங்க multiplied by 1 1 into 40 40 தான். அப்புறம் இங்க 1 square என்னது? 1. So என்ன வரும்? 400 plus 41 which is 441. ஓகேவா? 21 square is 441. இதுதான் நம்ம ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி போடணும்.